வணக்கம் மக்களே. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆயிட்டு அதனால கிளாஸஸ் பண்ண முடியல. ஸோ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. அதனால நம்ம மண்டே, தேர்ஸ்டே, சண்டே, சரியா? மண்டே, தேர்ஸ்டே அண்ட் சண்டே நைட்டு 9லேருந்து 11 வரைக்கும் நம்ம லைவ் போக போகிறோம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் திங்கக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 110லேருந்து 101லேருந்து 150 வரைக்கும் முடிக்க போகிறோம். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மீதியை முடிச்சுட்டு அடுத்த சண்டே 24ஆம் தேதி அடிச்சு தூக்குறோம், சரியா? ஸோ 24th ஃபுல்லாக 200 ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் முடிக்கும் மக்களே. அதை சொல்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன். நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ 3 மேரத்தான், சரியா? மறக்காமல் வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலிவ் போர்டு ஐடி வந்துட்டு கரெக்டாக ஒரு 75 பீப்புளுக்கு கொடுக்குறோம். 75 பீப்புள் கொடுக்குறோம். நாளைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளை கழிச்சு உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு நாங்கள் ஈஸியாக பண்ணுறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றானுங்க. அந்த இதை ஃபில் பண்ணுறதுல இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றானுங்க. இன்டர்வியூ போகலைனாலும் இன்டர்வியூ போட்டு விட்றது அப்படி பண்ணுறாங்க. இது வந்துட்டு நம்ம கொடுக்குறது ஐடி கிடையாது, நம்ம கொடுக்குறது நம்பிக்கை, நம்ம கொடுக்குறது ஹோப், சரியா? ஸோ உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒருதியானவங்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூன்னு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் இன்டர்வியூவை ஸ்கோர் கார்டை வாங்கி செக் பண்ணிட்டு எப்படிப்பட்ட இன்டர்வியூ உண்மையிலே போயிருக்கீங்களா, 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடாமல் உண்மையிலே போயிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாளை கழிச்சு நம்ம அட்மின் டீம் நீங்கள் செலக்டட்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அந்த விஷயத்தையும் சொல்லலான்னு தான் வந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு குட்டி ஆஃபர் போட போகிறோம். இப்போ நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு சின்ன ஆஃபர். வழக்கமாக நம்ம அந்த ஆஃபர் வந்துட்டு நான் குறைக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா ஆஃபர் கொடுத்து நம்ம மக்களை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃப்ரீன்னு கொடுத்தாலே அது விளங்காதுண்ணே. ஃப்ரீ கொடுக்குறது, ஆஃபர் கொடுக்குறது. ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண போகிறோம். பட்டு உண்மையிலே கஷ்டப்படுற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாளைக்கு ஒரு நாள் 10% ஆஃபில் இருக்கும். எல்லா டெஸ்ட் பேட்சுமே 10% ஆஃபில் இருக்கும். ஸோ 600க்கு பதிலாக 540 இருக்கும். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நாளை கழிச்சு ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கு கீழே குறைக்க மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். 70 கிளாஸ் 75 கிளாஸ் போயிருக்கோம் மினிமம். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா வீக்கெண்டும் டெஸ்ட் எடுக்கும், எல்லா மந்த் எண்டும் டெஸ்ட் எடுக்கும். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சி டெய்லி டெஸ்ட்டே 4 டெஸ்ட் எடுக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன் நான் இது, சரியா? ஸோ அந்தளவுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்குது. நிறைய ஃபீட்பேக்கு நல்ல சூப்பராக எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் டெஸ்ட் பேட்ச் வாங்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.